ரொம்ப நேரம் டாய்லெட்ல மொபைல் யூஸ் பண்றவரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் டாக்டர் சதீஷ்குமார், ஜிஎஸ்எஸ் மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். நீங்க மோஷன் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்களா? இல்ல மோஷன் போற இடத்துல ரொம்ப பெயினோ இல்ல எரிச்சலோ இருக்கா? இல்ல சில டைம் ப்ளீடிங் கூட ஆகுதா? அப்ப உங்களுக்கு அது பைல்ஸா கூட இருக்கலாம். நிறைய பேரு அவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னு வெளியே சொல்லவே ரொம்ப கூச்சப்பட்டுட்டு கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பைல்ஸ்ங்கிறது ஒரு கூச்சப்படக்கூடிய வியாதியோ பயப்படக்கூடிய வியாதியோ இல்ல. கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம். பைல்ஸ் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் தான். நம்ம எடுக்கிற டயட்ல ஃபைபர் கண்டென்ட்டோ இல்ல வாட்டர் கண்டென்ட்டோ கம்மியா இருந்தா கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் வரப்ப ரொம்ப நேரம் டாய்லெட்ல ட்ரெயின் பண்றதுனால அதுவே பைல்ஸ் வரதுக்கான மெயின் ரீசனா இருக்கலாம். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பைல்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைம்ல எடுத்துக்கோங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்தா டயட் மாடிஃபிகேஷன் அண்ட் டேப்லெட்ஸ் மூலியமாவே பைல்ஸை சரி பண்ணிக்கலாம். நீங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்தீங்கன்னா சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். சர்ஜரினா ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்ப லேசர் சர்ஜரி மூலியமா உங்களுக்கு ரொம்ப பெயின் இல்லாம சர்ஜரி பண்ணி உங்களோட பைல் ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். இது மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.